الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு யாத்திரை செய்த அந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறு பகுதியை நேற்றைய தினம் நாம் கூறினோம். அந்த தொடரில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு என்றும் நாம் சொன்னோம். அதில் ஒன்று, ஒரு சமயம் சையதுனா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மக்காவிற்கு வெளியிலே ஒரு பொதும்பில் அமர்ந்து மறைமுகமாக ஒளித்து குர்ஆனையும் அதற்கான விளக்கத்தையும் ஓதிக்கொண்டும் படித்துக்கொண்டும் இருந்தார்கள். ஏனெனில் ஷரியத்தை வெளிப்படையாக சொல்லுவதற்கு உத்தரவு வராத காலம் அது. எனவே மறைத்துத்தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற கட்டளையும் இருந்தது. முஸ்லிம்கள் வலுப்பெறாத ஒரு காலம், பலகீனமாக இருந்த ஒரு காலம் அது. எண்ணிக்கையாலும் சக்தியாலும் பொருளாதாரத்தாலும் வலிமை அடையாத அந்த காலத்தில் மறைமுகமாக பகிரங்கப்படுத்தாமல் மார்க்கத்தை பேச வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று கட்டளை இருந்த காலம் அது. எனவேதான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைந்து தன்னுடைய தோழர்களோடு கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பிய செய்திகளை பேசிக்கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் வியாபாரத்திற்காக வெளியிலே சென்று திரும்பி வரக்கூடிய மக்கா துஜ்ஜார்கள், வியாபாரிகள், இவர்கள் மறைமுகமாக இருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதை கண்டு கோபமுற்றவர்களாக அவர்களை சூழ நின்று கொண்டு கேலியும் கிண்டலும் நக்கலும் செய்தார்கள். பொறுத்து இருந்து பார்த்தார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய வீரர், மிக வல்லமை ஆற்றல் உள்ளவர்கள், நல்ல தைரியம் மிக்கவர்கள். ஆனாலும் அந்த பொறுமை காத்தார்கள். பொறுமையையும் மீறி அவர்களினுடைய செயல்பாடுகளும் வார்த்தைகளும் எல்லை கடந்ததாக ஆன பொழுது அங்கே கிடந்த ஒரு ஒட்டகத்தினுடைய எலும்பை எடுத்து, கொஞ்சம் பெரிய எலும்பா இருந்தது, ஒட்டகம் பெரிய ஒரு உருவம் அது, அதனுடைய எலும்பை எடுத்து வந்தவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி சாத்தி அனுப்பிவிட்டார்கள். இது ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது. இது குறித்து விவகாரங்கள் மக்காவிலே தலைதூக்க ஆரம்பித்த பொழுது அல்லாஹ் சொன்னான், வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா.
அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். வஸ்பிர் அலாமா யக்கூலூன், அவர்கள் எதுவும் சொல்லிவிட்டு செல்லட்டும். உங்களை பற்றி குறை சொல்கிறார்களா, சொல்லட்டுமே, நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஒஹுஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அவர்கள் என்ன பேசினாலும் மிக அழகாக, நாசூக்காக, நளினமாக அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டதற்கு பிறகு மீண்டும் முஸ்லிம்கள் அமைதியாக ஆகிவிட்டார்கள். இப்படி துன்பமும் தொல்லையும் கடுமையாக இருந்த பொழுது ஒரு கட்டத்தில் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது மாத்திரமல்ல, வசதி மிக்கவர்களும் கூட, ஆள்பலம் அவர்களுக்கு இருந்தது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுமையா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அடிமைகளாகவும் ஏழைகளாகவும் இருந்தவர்கள். அவர்கள் தங்களினுடைய ஈமானை வெளிப்படுத்திய பொழுது எதிரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய குடும்பத்தினர் இல்லை. அப்படியே ஒருவேளை இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் வலிமையற்றவர்களாக இருந்தார்கள், எளிமையாக இருந்தார்கள், எளியவர்களாக இருந்தார்கள். எளியவர்களினுடைய சொல் அம்பலம் ஏறப் போகிறதா என்று சொல்வோம் இல்லையா? ஆகவே ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நிலை அப்படி அல்ல. ஒரு பெரிய வியாபாரி, நல்ல தாஜிராக இருந்தவர்கள், வசதி மிக்கவர்களாக இருந்தவர்கள், குடும்ப பாரம்பரியம் மிக்கவர்கள், குடும்ப தொடர்பு மிக்கவர்கள். இது என்ன விஷயம் என்றால், உதாரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் தாக்கப்பட்டால் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இல்லாவிட்டாலும் சரி, அவர்களுக்காக சப்போர்ட் வருவாங்க. காரணம், குடும்பம் என்பது அந்த காலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. தவறுகள் எங்கிருந்தாலும் பார்ப்பது இல்லை, அது தவறா சரியா என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. தனது குடும்பத்தவன் தாக்கப்படுகிறானா உடனடியாக அதற்காக சப்போர்ட் செய்வது இன்றும் கூட எத்தனை இருக்கு. ஆனால் மார்க்கம் இது அங்கீகரிக்க இல்லை. நியாயம் எங்க இருக்கிறதோ அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உனது குடும்பம், உனது சகோதரன், உனது மகன், தந்தை, சகோதரி என்பதற்காக நியாயமற்ற ஒரு காரியத்திற்காக நீங்கள் துணை போக முடியுமா? மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் அன்றைய சூழல் அப்படி இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் தைரியமாக மார்க்கத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றலும் இருந்தது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே ஒரு முறை தாக்கப்பட்டுட்டாங்க. அப்ப சித்தீக் நாயகமே தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இனி மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்ற கேள்வி வந்தது. வரத்தானே செய்யும். அவரே அடிபட்டுட்டாரு, இவ்வளவு பெரிய தலைவரைக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலை ஏற்படும் என்ற ஒரு சூழல் உருவானது. எந்த அளவிற்கு சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், 3 நாளா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. அடித்த அடியில் இந்த மூக்கும் கண்ணமும் ஒரே சேமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணம் உயர்ந்திருக்கிறது. மூக்கு தனியா தெரியறதில்லை. மூக்கு என்பது முகத்திலே முளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது முந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் எல்லாமே சமப்பகுதியாக ஆனது. அந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டு இனிமேல் இவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று குடும்பத்தவர்கள் எல்லாம் எண்ணும் அளவிற்கு தாக்கப்பட்டு அவர்களையே சூழ இருந்தார்கள். 3 நாளைக்கு பிறகு கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்து எல்லாருக்கும் சந்தோஷம், கண்ணை திறந்துட்டாங்கன்னு. உணவு கொடுக்கப்படுகிறது. உணவு கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், லா அத்தஅம் லா ஆக்குலு வலா அஷ்ரப் ஹத்தா அரா வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருமுகத்தை பார்க்கும் வரை நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், பசியோடு இருப்பேன் என்றார்கள். எவ்வளவு பெரிய அன்பு இருந்திருக்க வேண்டும். லா குலு வலா அஷ்ரப், நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், ஹத்தா அரா வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தினுடைய திருமுகத்தை பார்க்கும் வரை நான் சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் இயலாது, எனக்கு எந்த தண்ணீரும் தேவையில்லை என்றார்கள். கடைசியில் அப்படித்தான் நடந்தது. குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சடைந்து போனார்கள். என்ன, அவரால் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய நிலைமை ஏற்பட்டது, இவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டது. உங்களை எதிர்த்து யாராவது இந்த மண்ணில் பேச முடியுமா? உங்களை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆனால் உங்களை எதிர்த்து அடிக்கவும் துணிந்து விடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் உருவானது என்று சொன்னால் யாரால்? இன்றும் அவர்களையே நினைத்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குடும்பத்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவர்களுக்கு ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நோன்பாளி பாபு ரய்யான் வழியாக உள்ளே நுழைவார், தொழுகையாளி இந்த வாயில் வழியாக சூனத்தில் நுழைவார், சதக்கா கொடுத்தவர் இந்த பகுதியிலே நுழைவார் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதரை பற்றியும் நல்லமல்களை செய்தவர்கள் எந்தெந்த சூனத்திலே வாயிலிலே நுழைவார்கள் என்ற குறிப்பீடுகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்து கொண்டிருக்கும் பொழுது சித்திக் நாயகம் கேட்கிறாங்க, நாயகமே இந்த எல்லா வாயிலிலிருந்தும் அழைக்கப்படுபவர்கள் ஏதாவது ஒரு வாயில தான் நுழைய போறாங்க, ஏதாவது ஒரு வாயிலில் நுழைய போகிறார்கள். ஆனால் எல்லா வாயிலில் இருந்தும் சுவனத்தின் அனைத்து வாயில்களில் இருந்தும் அது சதக்காவினுடைய வாயிலாக இருக்கட்டும், நோன்பாளிகள் நுழையக்கூடிய வாயிலாக இருக்கட்டும், யுத்தத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட முஜாஹிதுகளினுடைய வாயில்களாக இருக்கட்டும், எந்த ஒரு வாயிலாக இருந்தாலும் அந்த அத்துணை வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படக்கூடிய நபர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது, ஆம் அபூபக்கரே அது நீங்களாக இருப்பீர்கள் என்றார்கள். அந்த அளவுக்கு பெரிய ஒரு தியாகம் செய்தவர்கள் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. தங்களுடைய அந்திம காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா, நான் எல்லோருக்கும் நான் எல்லா செய்ததை விட நீங்கள் அர்ப்பணித்ததை விட நான் செய்து முடித்திருக்கிறேன், அபூபக்கருக்கு மறு உலகத்திலே நான் என்னுடைய நன்றி கடனை செய்வேன் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த அளவிற்கு சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே தாக்கப்படும் அளவிற்கு நிலைமை மாறியதின் காரணத்தினால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல காரணங்களில் இது ஒன்று. அப்படி புறப்பட்டு வரும் பொழுதுதான் சௌரு குகையிலே தங்கியது. 3 நாட்கள் அங்கே இருந்தது. வெள்ளி இரவு, சனி இரவு, ஞாயிறு இரவு இருந்துவிட்டு திங்கள் பகலிலே அவர்கள் புறப்பட்டு, ஞாயிறு பகலிலே அவர்கள் புறப்பட்டு மதீனா ஷரீஃபை நோக்கி வருகிறார்கள். அப்படி வரும் வழியிலே சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரத்திற்காக சென்று விட்டு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பித்து இஸ்லாமியத்தை ஏற்று அவர்களுக்கு போர்வையும் போத்தி விட்டு செல்கிறார்கள். மதீனா ஷரீஃபை நெருங்கும் வேளையிலே சையதுனா புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 70 பேரோடு வருகிறார்கள். அவங்க சந்திக்கிறாங்க. மதீனாவிலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வருவதற்கு முன்பாகவே பல சஹாபிகளை அனுப்பி வைத்தார்கள். சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த சஹாபிகளுக்கு மதீனா ஷரீஃபிலே இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கு தலைமையாக்கினார்கள். ரொம்ப இளைஞர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகும் கூட, செல்வ செழிப்பிலே வளர்ந்த அற்புதமான ஒரு இளைஞர், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. குர்ஆன் ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவது போன்று இருக்கும், அவ்வளவு இனிமையான குரல். எனவே குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு ஏற்கனவே அனுப்பி இருக்கிறார்கள். அவங்க நேரத்தோட வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு போதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து ஒரு சின்ன ஒரு குறிப்பை நாம் சொல்ல வேண்டும். செல்வ செழிப்பு எந்த அளவிற்கு செல்வ செழிப்பு என்றால், அவருடைய பெற்றோர் உமைருடைய மனைவி முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெற்றோர் இந்த பிள்ளையை மகனை எப்படி வளர்த்தார்கள் என்று சொன்னால் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. ஒரு முறை ஒரு ட்ரெஸ் அவங்க போட்டுட்டேன்னு சொன்னா திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை போடுறது இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸை இந்த கழுகி போடுறதுங்கிற பேச்சே கிடையாது. தன் பிள்ளைக்கு அடுத்த புது ட்ரெஸ் தான். அவர்கள் அணிந்ததெல்லாம் புதிய ஆடைகளைத்தான் அணிந்தார்களே தவிர, அந்த வாலிப வயது வரை புதிய ஆடைகளைத்தான் அணிந்தார்களே தவிர, ஒரு முறை அணிந்த ஆடையை இன்னொரு முறை அணியவே இல்லை. அப்ப எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் செல்வ செழிப்பு இருந்திருக்கும், பிள்ளை எப்படி வளர்த்திருக்கிறாங்க. அதே சமயம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த தாவா அழைப்பு பணி அவர்களுடைய காதிலே விழுந்த போது இதயத்திலே தொட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாமியத்திலே நுழைகிறார்கள். இதனால் ஏற்பட்ட விபரீதம் என்ன? அன்பு அடக்குமுறையாக மாறியது. பெற்றோர் கடுமையாக கண்டித்தார்கள். மகனே, உனக்கு என்ன குறை நாங்கள் வைத்திருக்கிறோம்? ஏதாவது குறை வைத்தோமா? நீ உண்ணும் உணவிலே, வாகனிக்கும் வாகனத்திலே, உடுக்கும் உடையிலே என்றாவது உனக்கு நாங்கள் குறை வைத்திருக்கிறோமா என்று கெஞ்சி பார்த்தார்கள், கோபப்பட்டு பார்த்தார்கள். கடைசியில் அடிக்கவும் துவங்கினார்கள். மகனை வெளியே அனுப்புவது இல்லை என்று கட்டியும் வைத்து ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டிலேயே என்ன செஞ்சாங்க, சிறைப்பிடித்து வைத்தார்கள். அவ்வளவு சிரமப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல மகனை கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளவு துன்பப்படுத்திய பொழுதும் அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. நீ எங்கேயும் போறதுண்டா போ, இனிமேல் உனக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை, எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத என்று சொன்னபோது மிக சந்தோஷமாக இருந்த ஆடைகளை கூட களைந்து விட்டு
பழைய சாக்கை எடுத்து 2ஆ கிழிச்சு உடுத்துட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் வந்து அவங்களை அனுப்புறாங்க மதீனா ஷெரீஃபுக்கு. இதே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த இளைஞர் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு கஃனிடப்படுகிறது. கஃனிடப்படும் பொழுது போதிய துணி இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஒரு முறை உடுத்த அந்த ஆடையை திருப்பி அணியாத அவர்களுக்கு கஃனுக்கு துணி இல்லாத நிலை ஏற்பட்டது. தலை மறைத்தால் கால் தெரிகிறது, கால் மறைத்தால் தலை தெரிகிறது. இப்படி நிலையில் இலைகளை கொண்டு வந்து மறைத்து அந்த கஃனை அவங்களுடைய ஜனாசாவை மூடப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கண்ணீர் வடித்து விட்டு சொன்னார்கள், யா முஸ்அப் இப்னு உமைர், யா முஸ்அபல் கைர் அப்படின்னா. வாப்பாவோட பேரை சொல்ல வேண்டிய இடத்துல யா முஸ்அபல் கைர், கைரான முஸ்அபே, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இன்று உங்களுக்கு கஃனுக்கு கூட துணி இல்லை. காரணம் என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட நிலை. ஆனால் உங்களுக்கு மகத்தான பாக்கியம் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஜனாசாவின் அருகிலே அமர்ந்து பேசினார்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். முஸ்அப், முஸ்அபுல் கைர், கைரான முஸ்அப் அவர்களே, எப்படி வாழ்ந்த வாழ்க்கை, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஆனால் இன்று என்னை ஏற்றதால், என் ரப்பை ஏற்றதால், மார்க்கத்தை ஏற்றதால் இன்று உங்களுக்கு கஃனுக்கு கூட துணி இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் உங்களுக்கு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று வாழ்த்து செய்தி சொன்னார்கள். அப்போது அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்து ஓடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க சிந்தனை கொண்ட இப்படியெல்லாம் நடந்தது. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் வந்து என்ன செஞ்சாங்க, மதீனா ஷெரீஃபிலே வந்து அவர்கள் முதலாவதாக மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்தில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. சரி, அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இல்லத்தில் தங்கி, இன்று பார்க்கலாம் குபா பக்கத்திலே இன்னொரு பள்ளி இருக்கும். அந்த பள்ளியில் தான் முதலாவது ஜும்மாவையும் நடத்தினார்கள். முதலாவது ஜும்மாவை மதீனா ஷெரீஃபில் நடத்தியதும் கூட சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். ஆக பயங்கரமான கஷ்டமும் சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியாத நெருக்கடியும் ஏற்பட்டதினுடைய விளைவு ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய காரணம் ஏற்பட்டது. இப்படி பல காரணங்கள இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 70 பேரோட சந்திக்கிறாங்க. 70 பேரோடு என்ன செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது கேட்டாங்க, மன் அந்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க யாரு? புரைதா. சரி, நான் புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், புரைதா, ஆஹா, பருது அம்ரினா வஸலஹ், புரைதான குளிரானது, பருதுனா குளிரானது, குளிர்ச்சியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புரைதாவா, பருது அம்ரினா வஸலஹ், அப்ப நம்ம காரியங்கள் எல்லாம் குளிர்ச்சியாக இனி ஆகிவிடும். முதலாவது சந்திக்கிற நபர் மதீனா ஷெரீஃபிலிருந்து, நமது காரியங்கள் எல்லாம் குளிர்ச்சியாகவும் ஆகிவிடும், சரியானதாகவும் சீரானதாகவும் ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? அவங்க சொன்னாங்க, அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அஸ்லமா, அப்படியானால் சலிம்னா, நாம் எல்லாம் இனி சலாமத்தாக ஆகிவிடுவோம். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த பெயர்களை குறித்து. கோத்திரத்திலும் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்ற போது நாங்கள் அதுக்கும் ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சஹம் கோத்திரத்தை சார்ந்தவர். அபூபக்கரே, சஹம் கோத்திரத்தை சார்ந்தவராம், பங்கு இனி மார்க்கத்தினுடைய பங்கு இவருக்கும் கிடைக்க போகிறது என்று வாழ்த்து செய்தியை சொன்னபோது சையதுனா புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களோடு வந்த 70 பேர்களும் அந்த இடத்தில் இஸ்லாமியத்தை தழுவுகிறார்கள். இப்படி பல நிகழ்வுகள் மதீனா ஷெரீஃபுக்கு செல்வதற்கு முன்பாக பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பகுதிக்குள்ளே நுழையிறாங்க. முதலாவது பார்த்தது ஒரு யகூதி தான் பார்க்கிறான். மரத்துக்கு மேலே நின்று ஒரு செய்தி, ஒரு கோட்டைக்கு மேலே அவன் நின்று கொண்டிருந்தான் என்று இன்னொரு தகவல். எப்படியோ ஒரு உயரத்தில் இருக்கிறான். உயரத்தில் இருந்து அவன் சப்திக்கிறான், மதீனா வாசிகளே, யஸ்ரிப், யாஹ்ரே யஸ்ரிப். அன்றைய காலத்தில் மதீனாண்டு பேர் இல்லை, யஸ்ரிப் என்ற பேர். மதீனா ஷெரீஃபுக்கு மொத்தம் 95 பெயர்கள் இருக்கிறது. மதீனாவிற்கு மொத்தம் 95 பேர் இருக்கு. அந்த 95 பேர்களும் ஹதீஸ் கிரந்தங்களிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம், அது காரணத்தையும் சொல்கிறார்கள், இதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்ற காரணத்தையும் சொல்கிறார்கள். ஹைர், அருமையானவர்களே,
அந்த யகூதி அந்த உயரமான பகுதி இருந்து சப்திக்கிறான், யாஹ்ல யத்ரிப், யத்ரிப் வாசிகளே என்று அவன் சொன்னது. நாம இப்ப மதீனாவை யத்ரிப்னு சொல்லக்கூடாது. யத்ரிப்ங்கிறது நல்ல வார்த்தை அல்ல. யார் யத்ரிப் என்று சொல்கிறாரோ மதீனாவை அவர் இஸ்திக்பார் செய்யட்டும் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா ஷெரீஃபா அது பழைய பெயரை சொல்லி சொன்னா அதுக்கு இஸ்திக்பார் செய்ய சொல்றான். ஹதீதுகளில் இடம்பெறுகிறது இந்த வாசனம். ஆக அவன் சொல்கிறான், அப்ப அந்த யத்ரிப் என்ற பெயர் தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் மதீனா என்று மாற்றினார்கள். மதீனத்துன் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பட்டணம். அவன் சொன்னான், யத்ரிப் வாசிகளே, மதீனா வாசிகளே, நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த நபர் வருகிறார்கள் என்றதும், குபாவில் இருந்த மதீனா ஷெரீஃபுடைய அவுட்டர் வெளிப்பகுதி அது, குபா வாசிகள் எல்லாம் திரண்டு வந்து நிற்கிறாங்க, வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மற்ற 2 பேர், இனி உதவிக்காக வந்தவர், அந்த வழிகாட்டியாக வந்தவர், வாகன ஓட்டி 4 பேர் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம். இந்த 2 பேரும் முன்னுக்கு வந்து இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் குழுமி இருந்து அவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, பார்க்காதவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஊர்ல. அந்த ஊரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காதவர்கள், ஏற்கனவே சில சந்திப்புகள் நடந்திருக்கிறது, பைஅத்துல் அக்பாவில் சந்திப்பு நடந்திருக்கிறது. அவர்கள் அந்த இடத்தில் இல்லாமலும் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சிலர் இருந்தும் இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து குழுமையவர்களில் பெரும்பாலான நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காதவர்கள். அவர்கள்லாம் யானை போய் முண்டுறாங்கன்னு கேட்டால் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தான் போய் நினைக்கிறாங்க. காரணம் என்ன என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா இருக்கிறாங்க, ரொம்ப வடிவா இருக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு வயசு 53 வயசு. யாரும் நினைக்க முடியாத 53 வயசு என்று, 25 வயசு மாதிரி தான் இருப்பார். அவ்வளவு இளமையோடு தான் இருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுடைய தலையிலும் தாடியிலுமாக சேர்த்து மொத்த நிறைய 19 மாத்திரமே. எந்த அளவுக்கு துல்லியமாக சஹாபிகள் கணக்கெடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாறு உலகத்தில் யாருக்கும் எழுதப்படவில்லை. அல்லாஹ் அப்படி எழுதி வைத்திருக்கிறான் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை. ஆக 19 முடிகள், 19 முடிகள் இருந்தது என்பதை சொல்லாமல் இருப்பதற்காக ஹதீஸிலே என்ன சொல்வார்கள், 20 நரை கூட இல்லை என்று எழுதுவார்கள். அது ஒரு அரபு போங்கு, அது இலக்கிய போங்கு. 20 நரை கூட இல்லை என்று எழுதுகிறார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை தோற்றத்தோடு அவர்கள் திகழ்கிறார்கள். சித்திக் நாயகம் ஏறக்குறைய 2.5 வருஷம் இளமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மூத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். 2.5 வருடம் இளையவர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 2.5 வருடத்திற்கு பிறகுதான் சித்திக் நாயகம் பிறகுறாங்க. 2.5 வயசு இளமை. ஆக 53 வயசு என்றால் 50 தாண்டிய வயது சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பார்த்தா பெரிய வயசாலியா தெரிவாங்க. எனவே வயசாலியாக இருப்பார்கள் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு சித்திக் நாயகத்தை நோக்கி மக்கள் செல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா அந்த கிழவனை நோக்கி வர்றாங்க, அவங்களும் நம்ம விட 2.5 வயசு மூப்பு, ஆனா வெரி யங், ரொம்ப இளமையோடும் அழகோடும் பொலிவோடும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் சக்தி, அவர்களுடைய தெம்பு, இதை பற்றியெல்லாம் பல செய்திகள் வருகிறது. ஒரு கட்டத்தில் பத்ர் யுத்தத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு போறாங்க. அப்படி போகும் பொழுது இருக்கும் ஒட்டகங்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதால் ஒரு ஒட்டகத்துல 3 பேரு, ஒரு ஒட்டகத்துக்கு 4 பேரு என்றெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் 4 பேரும் ஒரே சமயத்தில், 3 பேரும் ஒரே சமயத்தில் அந்த ஒட்டகத்தில் ஏறக்கூடாது. என்ன செய்யணும், உங்களுக்கு 3 பேருக்கு ஒரு ஒட்டகமா, நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் தூரம் நீங்க போகணும், ஒரு மன்சில், அந்த தூரம் போற வரைக்கும் ஒருவர் இருக்கணும். தங்குற இடம் வந்ததும் அங்கே இறங்கி இளைப்பாறியதற்கு பிறகு அடுத்தவர் ஏறிக்கொள்ளணும். இப்படி ஒவ்வொருவராகத்தான் ஏறி வர வேண்டும். அந்த ஒட்டகத்திற்கு கூட அதிக சுமை கொடுத்து விடாதீர்கள் என்றார்கள். அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய ஒட்டகம் கஸ்வா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தினுடைய பெயர் கஸ்வா. அந்த கஸ்வாவோடு அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. அவங்களுக்கும் 2 பேர் இருக்கிறாங்க. தான் மட்டும் தளபதிங்கிறதுனால தனி ஒரு கார்ல போக இல்லை, அப்படிதான் நடக்கும். அப்படியெல்லாம் இல்லை, தனக்கும் 2 பேரை தன்னுடைய ஒட்டகத்திற்கு சேர்த்துக் கொண்டார்கள். செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்தனா அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா. அபூ லுபாபா வரலாற்றிலே ஒரு தனியான ஒரு இடத்தை பெறுறாங்க. இன்னைக்கு மஸ்ஜிது நபவியில நீங்க போய் பார்த்தால் அங்கே உஸ்துவானத்து அபி லுபாபான்னு ஒரு தூணை இருக்கு. அது ஒரு தனி செய்தி. அது ஏன் அந்த தூணிலே அவர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டது என்று பெயர் இருக்கிறது, அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அலி நாயகமும் இணைந்து என்ன செய்றாங்க, போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறி இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் நடந்து போறாங்க. அது ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி நாயகம் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அபூ லுபாபா ஓட்டிட்டு போறாங்க.
மற்ற 3 மன்சில்கள் வருது. இறங்கி தங்கி செல்லக்கூடிய இடங்கள் 3 இடங்கள் இருக்கிறது. முதல் இடம் வந்தது அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏறிக்கொண்டார்கள், அலிநாயகம் இறங்கிக் கொண்டாங்க. இப்படி மாறி ஒரு இது முடிந்தது, இரண்டாவது இது முடிந்தது. இருவருமே நடந்து விட்டார்கள். மூன்றாவது மன்சில் இருவருமே நடந்து வந்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நடந்து வரக்கூடிய பகுதி முடிந்தது. அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இரண்டாவது மன்சிலிலே நடந்து வந்து முடிந்தார்கள். மூன்றாவது மன்சில் மூன்றாவதாக நடந்து செல்லும் பொழுது இப்போ யார் இறங்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கணும். அலிநாயகமும் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இணைந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களே ஏறி வாங்க, நாங்க 2 பேரும் மாறி மாறி நடந்து வந்துக்கிறோம். நீங்க நடந்து வர நாங்க மேலே வந்து அமர்ந்து வர அது சரி வராது நாயகம், எங்களால் உட்கார முடியாது. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்க தான் உட்கார்ந்து வரணும், இது நான் நடந்து வரக்கூடிய தன் நேரம், இது என்னுடைய நேரம், நான் நடந்துதான் வருவேன், நீங்க மேலே என்ன செய்ய உட்கார்ந்து வாங்க. இல்லை என்று அவர்கள் மறுத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ லுபாபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, நடந்து வருவதால் நன்மை கூட தானே, நடந்து வருவதால் நன்மை அதிகம் தானே? ஆமாம், நன்மையை தேடுவதில் உங்களை விட நான் குறைந்தவனும் அல்ல. அவங்க சொல்றாங்க, நன்மையை தேடுவதில் உங்களை விட நான் குறைந்தவனும் அல்ல, நடப்பதில் உங்களை விட பலகீனமானவனும் அல்ல. நான் நடப்பதிலே உங்களை விட எனக்கு சக்தி அதிகம் இருக்கிறது, நடப்பதிலே உங்களை விட சக்தி அதிகம் இருக்கிறது, நன்மை தேடுவதில் உங்களை விட அதிக நாட்டம் எனக்கு இருக்கிறது, எனவே நான் தான் நடந்து வருவேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அற்புதமான ஆரோக்கியமான உடலை உள்ளவர்கள். நல்ல ஒரு ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய நிஅமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சமயங்களில் ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னு சொல்றான். அடிக்கடி சொல்லுவார்கள், தமாமல் ஆஃபியா, பூரணமான ஆஃபியத்தை கேளுங்கள் என்கிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆஃபியத்துங்கிறது ஒரு பெரிய நிஅமத். ஆஃபியத் என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் அதை நமக்கு முழுமையாக தரட்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் முழுமையாக தருவானாக. ஏன்னா ஆஃபியத்துங்கிறத நல்ல முறையில் பயன்படுத்தணும், உடலினுடைய ஆரோக்கியத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அல்லாஹ் ஒரு தடவை கேட்கறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்ன வேணும்? நபிமார்களிடத்துல நாதாக்கள் இடத்துல இப்படி கேட்பது உண்டு. அப்படி ஒரு கேள்வி அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டோன்னு சொன்னா நம்ம ஒரு பெரிய கொட்டி குவிச்சிருவோம், ஒரு பெரிய லிஸ்ட்டை தயார் பண்ணிடுவோம். அவன் தெரியும் யார் வேணான்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட தான் அவன் கேட்கறான். அவனும் ரப்புல் ஆலமீனும் யார் வேணாம் என்று கேட்கிறாங்களோ அவங்கள்ட்ட, சுஹதாக்களை கேட்கறது இல்லையா? சுஹதாக்கள் இடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? சுஹதாக்களின் ரூஹ் இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களுக்கு சோனலோகத்திலே பறந்து செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக சுஹதாக்களுடைய ரூஹுகள் இருக்கிறது. பச்சை பறவையினுடைய ரூஹிலே உருவத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. ஆக அவ்வளவு பெரிய பாக்கியம் மிக்கவர்கள். அவங்கள்ட்ட கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அந்த சுஹதாக்கள் சொன்னார்கள், இறைவா, நாங்கள் கற்பனை பண்ணியதை விட, நாங்கள் நினைத்திருந்ததை விட அற்புதமான நியாமத்துக்களை எல்லாம் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறார். இப்படியெல்லாம் சொர்க்கம் இருக்கு நாங்க கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர் அலா கல்பி பஷர். எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் வர்ணனையால் கேட்டிராத, எந்த இதயத்திலும் எழுந்திராத எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது சுவர்க்கத்தினுடைய அழகு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அற்புதம் அங்கே இருக்கிறது, அதிசயங்கள் இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு பெரிய அற்புதத்தையும் நியாமத்தையும் எங்களுக்கு நீ வழங்கியதற்கு பிறகு ரஹ்மானே, நான் என்னத்தை கேட்கணும்னு எங்களுக்கு தெரியல, எதை கேட்கணும் என்றும் எங்களுக்கு புரியவில்லை. அந்த ரூஹுகள் சுஹதாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் கொஞ்ச நாள் அமைதியா விட்டுறான். கொஞ்சம் காலம் கடந்ததும், இலாமா தஹ்தாஜூன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? அப்ப அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சாதானே சொல்லுவோம். நாங்க உதாரணமா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி வைத்திருந்தால் அந்த கற்பனைக்கு பன்மடங்காக எங்களுக்கு நீ அள்ளி தந்திருக்கும் பொழுது எதை கேட்பது உன்னிடத்தில்? நாங்க என்ன கேட்க முடியும்? என்ன இதற்கு மேலே என்ன கேட்க வேண்டும் என்பதே எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் காலம் கிடக்குது, திரும்பவும் கேட்கிறான் அல்லாஹ், என்ன வேணும்? இந்த ஹதீஸில் இந்த இபாரத்து இடம்பெறுகிறது. எப்படி என்றால், அல்லாஹ் நம்ம ஏதாவது கேட்காமல் விடமாட்டான் என்று அவர்கள் உறுதியாக தெரிந்து கொண்டனர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷுஹதாக்களுடைய ரூஹுகள் புரிந்து கொள்கிறது, இவன் எதையாவது கேட்காம விடுறதில்லை போல இருக்கு என்று அவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகு அவங்க கேட்கிறாங்க, துஹீனி,
துஹ்யீனா, எங்களை நீ ஹயாத்தாக்கு, உலகத்துக்கு அனுப்பு, மீண்டும் உனக்காக உன்னுடைய ஹபீபுக்காக இந்த யுத்தத்தில் போராடி எங்களுடைய உயிரை நாங்கள் தர வேண்டும், அதுதான் எங்களுக்கு இப்ப விருப்பம் என்று சொன்னோம். அது முடியாது, அது என்னுடைய தீர்ப்பு முந்தி விட்டது அப்படின்னா எங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை மக்களுக்கு நீ அறிவித்து விடு. ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை நீ அறிவித்து விடு. அதான் அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், மரணித்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய பாக்கியத்தை என்ன செய்கிறான், ஷுஹதாக்களுக்கு கொடுக்கிறான். ஷுஹதாக்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவுகள் வழங்கப்படுகிறது என்கிறான். ஆக அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தும் அல்லாஹ் கேட்கிறான், மூசா உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப அவங்களும் ஒண்ணு வேணான்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்டாங்க, என்ன வேணும் என்றால் நாங்கள் என்ன கேட்பது? ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பெரிய அறிவாளி. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகத்தான அறிவாளி. அந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கேட்டான் இல்லையா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய அறிவாளி யாரு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ஆனா நான் தான் அப்படின்ட்டாங்க. ஆனா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஆனா உண்மையிலேயே அவர்கள் தான் அறிவாளி. அன்றைய காலத்தில் பெரிய ஒரு ரசூலாக இருந்தார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், சொஹுஃப் எனும் ஆகமம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்த அற்புதமான ஒரு நபி அல்லவா சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு நேரடியாக வசனிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறான், மூசா என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க அப்படின்னு நான் தர்றேன் அப்படின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அவங்க அறிவாளிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அதுல அவங்க கேட்ட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா நமக்கு தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா அவர்கள் கேட்ட விஷயத்தை பாருங்க. நம்ம ஆஃபியத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பே நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன கேட்பாய்? சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க என்ன பதில் சொல்றாங்க, ரப்பே இப்ப என்ன வேணும் நீ கேட்கிறா, ரொம்ப முக்கியமான நேரம் இது. நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன கேட்பாய்? கடினமான ஒரு விஷயம்தான், நம்மெல்லாம் பேச இயலாது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஹபீபாக கலீலாக கலீமாக இருக்கிறதுனால அவங்க கேட்கிறாங்க, நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன கேட்பான்? அல்லாஹ் சொன்னான், நான் ஆஃபியத்தை கேட்பேன் என்றான். எவ்வளவு பெரிய விஷயம்! அப்படியானால் எனக்கு ஆஃபியத்தை தா ரஹ்மானே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அந்த ஆஃபியத்தை அவர்கள் கேட்ட அந்த ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஃபியத்துங்கிறது லேசான விஷயம் இல்லை. ஒரு ஆள் கபூர் மையவாடிகளை கடந்து சென்றால் என்ன ஓதணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் வாந்தும் ஸலஃப் நஹ்னு ഖலஃப் நஸ்அலுல்லாஹ லி வலக்குமுல் ஆஃபியா. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றாங்க. யாருக்கு? மௌத்தானவர்களுக்கும் ஆஃபியத்தை கேட்க சொன்னார்கள். அங்கும் ஒரு ஆஃபியத்து இருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம். ஆக இவ்வளவு பெரிய ஆரோக்கியம் என்பது, உடலிலே ஆரோக்கியமாக இருப்பது என்பது ஒரு பெரிய நிஅமத்து என்பதை இங்கே அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அந்த ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தருவானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் இருக்கிறதே மிக அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு உடல். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது சகோதரர்களே. அதிலிருந்து அவர்களுடைய உடம்பும் கூட வித்தியாசப்படுகிறது. அவர்களே சொல்வார்கள், லஸ்து கஹை அத்திக்கும். புகாரியில் இந்த வாசனம் இடம்பெறுகிற இந்த வாக்கியம், லஸ்து கஹை அத்திக்கும், நான் உங்களினுடைய தோற்றத்திலும் இல்லை என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வடிவத்தில் இல்லை, ஐயுக்கும் மிதிலி, என்னை போன்றவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுவும் புகாரியிலே இடம்பெறுகிறது. ஐயுக்கும் மிதிலி, உங்களில் என்னை போன்று இருப்பவர்கள் யார்? லஸ்து கஹையாத்திக்கும், உங்களினுடைய வடிவத்தில் உங்களுடைய தோற்றத்திலும் நான் இல்லை என்கிறார்கள். இதை குறித்து நீண்ட விவாதம் செய்கிறாங்க அறிஞர்கள். ஆரோக்கியமான விவாதம், அற்புதமான விவாதங்களை அவர்கள் செய்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த இளமை தோற்றத்தோடு இருந்ததின் காரணத்தினால் 50 வயசுக்கு பிறகு 53 வயசு இளமையாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை நோக்கி போறாங்க. காரணம் என்ன? அவங்க தான் தாடிலாம் நரைச்சு போய் 50 வயசுல தாடிலாம் நரைத்து அவர்கள் இருக்கிறதுனால வயசுல மூத்த பெரிய மனுஷன் அவங்க தான் நபியா இருப்பாங்களோ என்று மக்கள் நினைத்து போனாங்க. இவங்க பார்த்தாங்க, ஆஹா நம்ம நோக்கில வர்றாங்க,
அப்படின்னு என்ன செய்தார்கள், தன்னுடைய மேலே எடுத்திருந்த துண்டை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைத்து துண்டை எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. நான் அவங்களுடைய ஹாதிம்ங்கிறத காட்டினாங்க அந்த இடத்துல. அப்போதான் மக்கள் அந்த பக்கம் திரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு, தேஜஸ்து, அந்த இளமையான அந்த உடம்பு, இவையெல்லாம் பார்த்து அவங்க நினைச்சாங்க இவர் ஒரு இளைஞர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதை குறித்து பேசப்படும் பொழுது 50 வயதை தாண்டியவர்கள் என்றல்லவா பேசப்பட்டிருக்கிறது. எனவே 50 வயசு அவங்களை யாரும் மதிக்கவில்லை என்பதும் அங்கே தெரிகிறது. அவ்வளவு இளமையோடு இருந்தார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படி ஒரு நடந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் அங்கே வருகிறார்கள். வந்து மக்களை வாழ்த்து சொல்கிறார்கள். நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, நசீகத்தை பெறுகிறார்கள். அதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி செல்ல சொல்லிட்டாங்க. நீங்க போங்க. ஒரு வீடு அவர்களுக்கு தயார்படுத்தப்பட்டது. அந்த வீட்டில் அவங்க தங்குவதாக இருந்து, ஆனா போவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. போகிறதுக்கு மனசு இல்லை. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இங்கே தானே இருக்க போறேன், இந்த மண்ணில் தான் இருக்க போகிறேன், நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன். அப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே நடந்து விட்டது. நாயகமே, மதீனா ஷெரீஃபுக்கு நீங்கள் வரணும். மக்காவில் வந்து மதீனா வாசிகள் அழைக்கிறார்கள். பைஅத்துல் அகபாவில் உடன்படிக்கை நடைபெறுகிறது. சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உடன் இருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. பத்ர் களத்திற்கு பிறகுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த சமயத்திலும் தன்னுடைய சகோதரர் மகனுக்கு துணை நின்றார்கள் சையதுனா அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. என் மகனை நீங்க சரியா பார்த்துக்கிடுவீங்களா, நாங்க மதீனாவுக்கு அனுப்புறோம். அவங்க சொன்னாங்க, எங்க உயிரை கொடுத்து நாங்க பாதுகாப்போம், உயிரை கொடுத்தும் பாதுகாப்போம், அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் நாங்கள் செய்வோம். அன்சார்கள் சொன்னார்கள், எதையும் செய்வோம் நாயகமே, நீங்கள் வரணும். ஆனா நாங்கள் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அந்த நிபந்தனைகள் அத்தனையும் அன்சாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையை படித்தால் தெரியும். ஆனா அன்சாரிகள் ஒரு நிபந்தனை வச்சாங்க. நீங்க இவ்வளவு நிபந்தனை வைக்கிறீர்களே அப்பாஸ் அவர்களே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்கள் எந்த நிபந்தனை போட்டாலும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நாங்க ஒரே ஒரு நிபந்தனை வைப்போம். என்ன நிபந்தனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நீங்க எங்களோட தான் இருக்கணும், திரும்ப மக்காவுக்கு நீங்க வரக்கூடாது. வரலாம் போலாம், ஆனா எங்களோட ஒரு ஊருக்கு போறவங்களோட அப்படி இருக்கலாமே தவிர நீங்கள் மதீனா வாசியாக ஆகிவிட வேண்டும், அது எங்களுடைய விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தரவு கொடுத்தாங்க. ஏற்கனவே இன்னொரு இடத்துல அவங்க சொல்றாங்க, லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்து மினல் அன்சார். ஹிஜ்ரத் என்ற ஒரு அற்புதமான இபாதத், இந்த பயணம் இல்லை என்று இருக்கமேயானால் நான் மதீனா வாசியாகத்தான் இருந்திருப்பேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லௌலல் ஹிஜ்ரத் லகுன்து மினல் அன்சார், நான் அன்சாரியாகத்தான் இருந்திருப்பேன் என்று குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட அன்சாரிகள் அங்கே வந்து மொய்த்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய முடியாமல் அந்த அழகு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் 2 பற்களுக்கும் இடையிலிருந்து ஒளி வீசும் என்ற ஹதீஸ் சொல்லுகிறது. அது தனி ஒரு அழகு. வார்த்தைகள் எல்லாம் நூறானியத் அல்லவா. எனவே அதிலே லயித்து போன அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு பிரிய முடியாமல் அங்கேயே அமர்ந்திருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தி அனுப்பினார்கள். நான் இங்கே தானே இருக்க போகிறேன், இனி நீங்கள் செல்லுங்கள் என்று வற்புறுத்தி அனுப்பினார்கள். அனுப்பும் பொழுது இந்த ஃபிகக்குல் மதீனா, மதீனாவினுடைய தெருக்களிலே பிள்ளைகளும் மக்களும் ஹில்மான்களும் பிரிந்து செல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? யுனாதூன, அவர்கள் கோஷமிட்டு கொண்டு சென்றார்கள் என்று முஸ்லிமிலே ஹதீஸ், முஸ்லிமினுடைய கடைசி பகுதி ஹிஜ்ரத்தினுடைய பாடத்தில் எழுதுவார்கள். கோஷமிட்டு கொண்டு சென்றார்கள். மக்கள் எப்படி கோஷமிட்டு கொண்டு சென்றார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று கோஷமிட்டு கொண்டு சென்றார்கள் என்று ஹதீஸிலே முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு தெருக்களிலே மீலாது ஷரீஃபினுடைய ஊர்வலங்களில் யா ரசூலல்லாஹ், நாரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ் என்று கோஷமிட்டு கொண்டு செல்வது புதிது ஒன்று அல்ல, அது சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அது நடந்திருக்கிறது என்பதை முஸ்லிம் ஷரீஃபில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவினுடைய பகுதியில் வந்து மஸ்ஜிது குபாவை நிர்மாணிக்கிறாங்க. நிர்மாணிக்கும் பொழுது அவர்களும் என்ன செஞ்சாங்க? கற்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு பெண் அறிவிக்கிறார், ஷமூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அறிவிக்கிறார், நான் அப்போது பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றிலெல்லாம் மண் படிந்திருந்தது. ஒரு பாறாங்கல்லை தூக்கிட்டு வர்றாங்க, பள்ளியில வைக்கிறதுக்காக வேண்டி பாறாங்கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு தோழர் ஓடி வந்து நாயகமே கல்லை தாங்க. ஏன், எதுக்கு நான் கல்லை தரணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஏன் எனக்கு தூக்க இல்லாதோ, நீர் போய் வேற கல்லை தூக்கிட்டு வரோம். எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்களை விட முன்மாதிரி எங்கும் இல்லை சகோதரர்களே. அப்படித்தான் இருந்தார்கள். ஏன் நான் கல் சுமந்தால் உங்களுக்கு என்ன என்று அவர்கள் என்ன செய்தார்கள்?
நான் சுமக்கும் கல்லை உங்களுக்கு தரமாட்டேன், வேறொரு கல்லை நீங்க சுமந்துட்டு வாங்க என்று அவர்கள் கல்லை சுமந்து கொண்டு அந்த இடத்தில் வைத்ததை நான் பார்த்தேன் என்று ஷமூஸ் என்ற பெண்மணி அறிவிக்கிறார். அதற்கு பிறகுதான் மதீனாவினுடைய உட்பகுதிக்குள் வருகிறார்கள். உட்பகுதிக்குள் வரும் பொழுது குழந்தைகளும் சின்ன பெண்டுகள் எல்லாம் சேர்ந்து தலால் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆலில்லாஹிதா ஐயுஹல் மபூசு அலைனா ஜிஅத பில் அம்ரில் முதா ஜிஅத ஷர்ரஃப்தல் மதீனா மர்ஹபன் யா கைரதார் என்ற அருமையான பைத்துகளை படித்து கசீதாக்கள் அங்கேயே மௌலித் ஆரம்பமாயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் நுழையும் பொழுதே மௌலிதோட தான் பைத்துக்கள் படித்து வாழ்த்துக்கள் படித்து தான் உள்ளே என்ன செய்தார்கள், அழைத்து சென்றார்கள். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் சொன்னார்கள், நாயகமே இது எங்க பகுதி. ஒரு கவும்கள் இருப்பாங்கல்ல, அந்த குழு கூட்டம் குடும்பத்தாரா உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க வீட்டில் தங்குங்க, எல்லா வசதியும் இருக்கு, உங்களுக்கு ஹிதுமத் செய்யறதுக்கு ஆள் இருக்குது, உணவு வசதிகள் நிறைய இருக்குது, வீடு தங்கறதுக்கு 4 பேர் வந்து பார்க்கறதுக்கு வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது நாயகமே, நாங்கள் ஆட்களும் பலமாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்ன போது இப்படி பல பேரும் வந்து சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க. ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி கயிற்றை அதன் மேலே போட்டு விட்டு அந்த ஒட்டகம் எங்கே படுக்கிறதோ அங்கே நான் தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகும் கூட என்ன செய்தார்கள், வந்து பனு நஜ்ஜார் கோத்திரத்தினர் அதிகம் அலஹூ திரும்ப வற்புறுத்தினார்கள். அப்படி வற்புறுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய தாயார் சல்மா. அந்த சல்மாவினுடைய சொந்த ஊர் மதீனா ஷரீஃப் தான், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, நாயகமே நீங்க எங்க கோத்திரத்தை சார்ந்தவங்க இல்லையா? ஆமா, நான் உங்க கோத்திரத்தை சார்ந்தவன் தான். என்னுடைய பாட்டனார் இந்த ஊர் தானே, அப்துல் முத்தலிபுக்கு அங்க பிறந்தவங்க தானே, அப்துல் முத்தலிப் மதீனா ஷரீஃப்ல பிறந்தவங்க, அவங்க மக்கா அல்ல. அவங்களுடைய தாயார் சல்மாவுக்கு சொந்த ஊர் மதீனா ஷரீஃப். எனவே நான் உங்களோட சொந்தக்காரன் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லாரும் அழைக்கும் பொழுது நான் யார் வீட்டுக்குள் நுழைய முடியும், யாருடைய மனதையும் நான் சஞ்சலப்படுத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன். எனவே இந்த ஒட்டகம் எங்கே படுக்கிறதோ அந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன். எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு விட்டுருங்க. இன்னஹா மஅமூரா, அது ஏவப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் வழி நடத்துகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரினுடைய மனசையே நோகடிக்காத ஒரு அற்புதமான கனிவான இதயம் கொண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்கார்ந்துருப்பாங்க. பிந்திய காலத்தில் மஸ்ஜித் நபவியில் மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்கும் பொழுது சஹாபிகள் சூழ உட்கார்ந்துருப்பாங்க. சூழ உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி, அவர் பல வேலைகளாக இருக்குமோ என்னமோ தெரியாது, எப்பவும் லேட்டாக தான் வருவாங்க. சில பேருக்கு அப்படி தான் இருக்குது, வளமையாக லேட்டாக தான் வர்றாக்குன்னு சில பேர் அப்படியே பேரை பதிவாயிடும். அந்த மாதிரி அந்த ஆள் லேட்டாக தான் வருவார். ஆனால் வர்ற ஆள் எப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிடுவார். எல்லாத்தையும் தாண்டி தான் அப்படி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிடுவார். சஹாபிகள் பார்த்தாங்க, வர்றது லேட்டு, உட்கார்றது அவளுக்கு பக்கத்தில், இது இப்படி நடந்து இவருக்கு ஒரு வேட்டு ஒன்று வைக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு சஹாபிகள் வருகிறார்கள். முடிவுக்கு என்ன வந்தார்கள், நாளைக்கு அவர் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும், இப்படி வந்தாராகும் எல்லாரும் இப்படியே நகண்டு உட்கார்ந்துடணும் என்று ஒரு எங்கேயும் போக விடாம நம்ம செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வளமை போல அவர் லேட்டா தான் வர்றார். அவருடைய நிலைமையில் அவர் மாற்றம் இல்லை, அவர் சாதாரணமாக தாமதமாக வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உள்ள நுழைந்து இந்த பக்கமா கேப் கிடக்க வரும்போது இந்த சஹாபிகள்லாம் இப்படியே நகல்றாங்க. அந்த கேப் ஸ்பேஸ் இல்லை, அடைச்சிருச்சு. இந்த பக்கம் கேப் விழுந்துருச்சு. அந்த சஹாபி இப்படி சுத்தி இங்க வர்றா, இந்த சஹாபிகள்லாம் இப்படி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கேப் இல்லை, இவர் இந்த பக்கமா வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லலை, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நடக்கிறத. பாப்போம் என்னதான் முடிவுக்கு வருதுன்னு. அவங்க இந்த பக்கம் வர்றத இந்த பக்கம் மக்கள் திரும்புகிறார்கள், இங்கே வரும் பொழுது இங்கே திரும்புகிறார்கள், இப்படி மாறி மாறி நடைபெறுகிறது. ஒரு கட்டத்தில் இது அப்படியே திகைச்சு அவர் நின்றுட்டார். இதுக்கு மேல எங்க போறதுன்னு தெரியல, இது எங்க போனாலும் மக்கள் திரும்பி கொண்டு தான் இருப்பாங்க, அந்த இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பாங்க. அப்படியே திகைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உட்காருங்களேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படலாம். சரி வந்துட்டு போகட்டும் கொஞ்சம் விடுங்களேன்னு சொன்னா இருப்பவர்களுக்கு சங்கடம் ஏற்படலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவே அவர்களிடம் தானே பாடம் கற்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தங்கள் மேலே இருந்த துண்டை எடுத்து அப்படியே சுருட்டி தூக்கி வீசி அதில் உட்காருங்கள் என்றார்கள். தங்களினுடைய ரிதா எடுத்து அதிலே சுருட்டி அப்படியே உட்கார். அந்த மனுஷர் கையில எடுத்து கண்ணில ஒத்துக்கிட்டு, நாயகமே உங்கள் மேனியை அலங்கரிக்கக்கூடிய இதிலா உட்கார சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஆமாம் இதில் தான் உட்கார சொல்கிறேன், அதுல உட்காருங்க. இவங்க பார்த்தாங்க சஹாபிகள், போய் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலே போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய துண்டிலே அமர்ந்து விடுவார் என்று தானாகவே வழிவிட்டு விட்டார்கள், பக்கத்தில் வந்துட்டாங்க.
இப்படி ரொம்ப கனிவும் அற்புதமும் மென்மையும் உள்ளவர்களாக அன்னலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். யாரினுடைய நெஞ்சையும் அவர்கள் வேதனைப்படுத்தியதே இல்லை சரித்திரத்தில். நீங்கள் எங்க திருப்பி பார்த்தாலும் தெரியும், அவ்வளவு கனிவு. ஆக இந்த ஒட்டகம் எங்கே படுக்கிறதோ அங்கே நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் தங்கிக்கிறேன். ஏதாவது ஒரு வீட்டில் தானே நான் தங்க முடியும். ஆகவே என்னை வற்புறுத்தாதீர்கள், அது எங்க படுக்கிறதோ அங்கே. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி போகுது. அந்த ஒட்டகம் எங்கே சென்று படுத்தது தெரியுமா? வீடே இல்லாத ஒரு பகுதியிலே போய் படுத்துக்கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள். அந்த இடத்துல வீடே இல்லை. அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மன்சிலுனா, இதான் நம்ம இடம், இதுதான் நம்ம இடம், இன்ஷா அல்லாஹ் இங்கே தான் நாம் வரப்போகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த இடம் தான் இப்போது ரவுலா இருக்கக்கூடிய இடம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் இருக்கக்கூடிய இடத்தில் தான் அந்த கஸ்வா முதலாவதாக படுத்தது. அதற்கு பிறகு தானாகவே எழுந்தது என்றும், அல்லது அதற்கு பக்கத்திலே எந்த வீடு இருக்கிறது என்று பாருங்கள் என்றும் 2 ரிவாயத் இருக்கிறது. ஆக ஒட்டகம் எழுந்தது. எழுந்து அப்படியே சென்று சையதுனா அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்துக்கு அருகிலே போய் படுத்துக் கொண்டது வரலாறு நமக்கு தெரியும். படுத்துக் கொண்டதும் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கணுமே, சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாற்றிலே இந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், ஓடி சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேக்கில் என்ன இருக்கு? ஒரு ஜுப்பா இருக்கு, அவங்களுடைய அசா இருக்கு, ஒரு கேத்தல் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. அந்த பேக்கை, அந்த பொட்டலத்தை அப்படி தூக்கி தலையின் மீது வைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடுகிறார்கள் சையதுனா அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் சேர்த்து சுமந்து கொண்டு செல்வது போன்ற உணர்வு அவர்களுக்கு இருந்ததுங்கிறாங்க. சையதுனா அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய திருமுகத்தை பார்த்தால் அந்த சந்தோஷம் எப்படி வெளிப்பட்டது என்றால், உலகத்தின் அத்துணை பொக்கிஷத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன், என் தலையில தான் இப்ப இருக்கு. உண்மையும் அதுதானே, உண்மையும் அதுதான் சகோதரர்களே. ஆக அப்படி உள்ள போய் நுழைந்தார்கள். அவங்களுக்கு ஒரு அடுக்கு, ஒரு மாடியும் இருந்தது அந்த வீட்டில். களிமண் தான், ஒரு மாடியும் கட்டி இருக்கிறாங்க. கட்டைகள் இடையில கட்டைகள் போடப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னாங்க, நாயகமே நீங்க மாடியில் இருந்துக்கங்க, நாங்க கீழே இருந்துக்கிறோம். நீங்க மாடியில் இருங்க, நான் கீழே இருந்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, இல்ல நான் கீழே இருக்கிறேன் அபூ அய்யூப், நீங்க மேலே இருங்க. இல்ல நாயகமே, நீங்க கீழே இருக்க, நாங்க மேலே இருக்கவா? ஆமாம், ஏனெனில் என்னை பார்ப்பதற்காக பலரும் வருவாங்க. வரும்போதெல்லாம் உங்களை கடந்து தான் வந்துகிட்டு இருக்கணும். ஒண்ணு, நீங்க மனைவியோட இருக்கிறீங்க, தாண்டி வரணும், அது ஒண்ணு. இரண்டாவதாக, என்னை பார்ப்பதற்காக வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகளும் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் மேலே ஏற முடியுமா? அதெல்லாம் சிரமமாக இருக்கும். எனவே நான் கீழே இருந்துக்கிறேன், பரவாயில்லை, நீங்க மேலே ஏறிங்க. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மேலே உட்கார்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. வேற வழி இல்லை. அவங்க சொன்ன காரணம் நியாயமாக இருந்ததால் மேலே இருந்துட்டாங்க. முதல் நாள் இரவு நடக்க பயம், மேலே நடந்து செல்வதற்கு பயம். காரணம், நடந்து செல்லும் பொழுது அந்த கட்டைகளில் இருக்கக்கூடிய தூசிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழுந்து விட்டால் அல்லாஹ் தன் மீது கோபப்பட்டு விடுவானோ என்று பயந்தாங்க. அந்த அச்சம் வந்தது அவர்களுக்கு. எனவே பாதையினுடைய அந்த மாடியினுடைய ஓரப்பகுதியிலே நடந்தாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா வைங்க, ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்க, ஏதாவது ஏடா கூடமா என்ன செஞ்சிருவான். சும்மா சாதாரணமாக இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப பார்த்து செய்யும்போது ஏதாவது வம்பு நடந்துடும். அந்த மாதிரி அன்றும் நடந்தது. அந்த இரவு வேளையிலே இப்படி ரொம்ப கவனமாக அவர்கள் இருந்தார்கள். இன்னொரு பயம் அவங்களுக்கு இருந்தது, வஹீயரங்கு ஸல்லல்லாஹு வஹீயரங்கம், இதற்கு மத்தியில் நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் அதபு குறைவு இல்லையா, ஒழுக்க குறைவு இல்லையா என்றும் அவர்களுடைய நெஞ்சம் வாதித்தது. இதற்கு மத்தியில் தான் அவங்க மனைவி அங்கே இருக்கும் பொழுது ஒரு பானை தண்ணி கூஜால வச்சிருப்பாங்கல்ல, மண் பானை, அதை போய் எடுக்க போய் அது ஏடாகணும் அந்த பயந்து போய் அது கைகால் ஏதோ பட்டு கீழே உளுந்து உடைஞ்சிருச்சு. இனி தண்ணி கீழே போயிடுமே என்று பயந்து தடமாறி இருந்த ஒரே ஒரு துப்பட்டியை, கடுமையான குளிர்காலம் அது, அந்த துப்பட்டியை தண்ணீரில் என்ன போட்டு நனைத்து சுருட்டி என்ன செய்தார்கள், வைத்துக் கொண்டார்கள். தண்ணீரின் ஒரு சொட்டு கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழுந்து விடக்கூடாது என்பதற்கு இவ்வளவு வேலைகள் நடக்குது. இரவு முழுவதும் அவர்களால் தூங்க முடியவில்லை. குளிரிலே நடுங்கிக் கொண்டு கையை இப்படி வைத்துக் கொண்டே அமர்ந்திருந்தார்கள் அந்த இரவு முழுவதும். மறுநாள் காலையில் நடந்த நிகழ்வை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக்கொண்டு, இப்படியெல்லாம் சிரமங்கள் இருக்கிறதா உங்களுக்கு? சரி ஹைர், நீங்க கீழே வாங்க, நான் மேலே போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மாடியிலே வந்து என்ன செய்தார்கள், அமர்ந்தார்கள். சங்கையான பெருமக்களே, இது ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு பலரும் வந்து கொண்டிருந்தார்கள்.
அவங்களை சந்திப்பதற்காக பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு வயது மூத்த ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதனுடைய பெயர் எனக்கு ஞாபகத்திற்கு இல்லை, வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. வந்ததும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த பட்டயத்தை எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. முதலாவது தான் பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக பார்க்கிறார்கள் அந்த பெரியவரை. பல சஹாபிகள் சூழ இருக்கிறார்கள். கண்மணி கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பட்டயத்தை எங்கே, அந்த பத்திரம் எனக்கு எழுதி தரப்பட்ட பட்டயத்தை எங்கன்னு. அவர் அப்படியே திகைச்சு போயிட்டார். யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அங்கனக்குள்ள இஸ்லாத்தை தழுவிட்டார். நடந்தது என்னன்னு கேட்டா, அன்றிலிருந்து 400 வருடங்களுக்கு முன்பாக துப்பா என்று ஒரு மன்னர் இருந்தார். மன்னர் துப்பா. லா தசுப்பு துப்பா, துப்பாயை நீங்கள் திட்டாதீர்கள், கத் அஸ்லமா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிறார்கள். துப்பாங்கிறது பல மன்னர்கள். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு ஒரு தொடர்ந்து ஒரு பகுதி, அது அந்த பகுதியில் ஆளக்கூடிய எல்லா மன்னருக்கும் துப்பான்னு தான் பேர். அதுல ஒரு மன்னர் 400 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு மன்னர். அந்த மன்னர் ஒவ்வொரு நாடா போயிட்டு வர்றாரு. உலகம் முழுவதும் சுற்றுறது அவருடைய விருப்பமாக இருந்தது. மதீனா ஷெரீஃபுக்கு அவர் வர்றார். அந்த மன்னர் 400 அறிஞர்கள், யூத அறிஞர்கள் அவரோட இருக்கிறாங்க. இல்ல உலமாக்கள், அன்றைய காலத்தில் தௌராத்தை ஏற்றுக்கொண்ட பெருமக்கள், நல்ல அறிவாளிகள். மதீனா ஷெரீஃபிற்கு வந்ததற்கு பிறகு அந்த மதீனாவிலிருந்து வெளியே செல்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் வரல. ஏன்னா தௌராத் வேதத்திலே ஹிஜ்ரத்துன் நபி என்று கூறப்பட்ட ஊர் இந்த ஊர் தாங்கிறத பார்த்துக்கிட்டாங்க. தெளிவா அவங்களுக்கு தெரியுது, இந்த ஊர் இதுதான் இறுதி நபி வரக்கூடிய ஊர். அதை நாம இந்த ஊரை விட்டு நம்ம போறது இல்லைன்னு 400 பேர் முடிவு செய்யறாங்க. மன்னர் புறப்படும் பொழுது இவங்க புறப்படுறதுக்கு தயார் இல்லை. என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்தது? இல்ல மன்னரே, நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோம். துப்பா கேட்கிறார், என்ன நான் உங்களுக்கு ஏதாவது ஏடாகூடமா நடந்து கொண்டேனா, அல்லது உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஹிதுமத்துக்களில், உங்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தில் ஏதாவது குறைவு நடைபெற்று விட்டதா? இல்லை மன்னா, அதெல்லாம் நடக்கல. மாறாக இந்த ஊர் இறுதியாக வரக்கூடிய நபியுல் முன்தலர், எதிர்பார்க்கப்பட்ட நபி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய ஊராக நமது வேதத்தில் தெளிவாக கூறப்பட்ட ஊர் இது, இந்த ஊர் தான். அதனுடைய அடையாளங்கள் அத்துணையும் இங்கே இருக்கிறது. எனவே இந்த ஊரில் அவர்களை எதிர்பார்த்து அவர்களுடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக நாங்க இங்கே இருக்க போறோம். நாங்க இல்லைன்னா எங்க பிள்ளைகளாவது பார்க்கும் இல்லையா, அந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு 400 வருஷத்திற்கு முன்பாகவே அந்த அறிஞர்கள் தவம் கிடந்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த நசீபை ஒருவேளை இழந்தால் எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளாவது பார்ப்பார்களே, நாங்க இங்க இருந்துட்டா. ஆகவே இந்த மண்ணில் இருக்கிறோம். அப்படியா இதுதான் உங்களுடைய முடிவா? ஆம், நானும் கூட இங்கே இருந்து விடுவேன். ஆனால் எனக்கென்று மக்கள் இருக்கிறார்கள் எனது நாட்டிலே. நான் ஒரு அரசனாக, ஆட்சி பொறுப்பாளனாக இருக்கிறேன். ஆகவே அங்கே செல்கிறேன். என்றாலும் உங்களை நான் கண்ணியப்படுத்துகிறேன். 400 பேருக்கு 400 வீடுகளை கட்டி கொடுத்தார். 400 பேருக்கும் அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார். 401வது ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்து, இந்த வீடு நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா இறுதியாக வரக்கூடிய நபி என்று, அந்த நபிக்கு நான் அன்பளிப்பு செய்த வீடு இது. நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்றும் அவர்கள் ஷஹாதத்தை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு பட்டயத்தை எழுதி கொடுத்து 400 பேரிலும் மூத்த அறிஞராக இருக்கக்கூடிய கையில கொடுக்கிறார். உங்க கையில தந்துட்டேன், அவங்க வந்தா என்னுடைய அன்பளிப்பாக இதை கொடுத்துறோம். நீங்க இந்த வீடு அவங்களுக்கு தான், அது வரைக்கும் நீங்க பராமரிச்சுக்கங்க. அவர்கள் நீங்கள் ஒருவேளை இல்லை என்றால் உங்களுடைய மக்களிடத்திலே நீங்க கொடுத்துக்கிட்டே வரணும் என்று சொல்ல 400 வருஷத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபுக்கு வர்றாங்க. எத்தனை தலைமுறைகள் மாறி இருக்கும், அந்த வீடுகள் எங்கே ஏது அழிந்திருக்கலாம், அல்லது திரும்ப கட்டப்பட்டிருக்கலாம், எப்படியோ போயிருக்கலாம். 400 வருடத்திற்கு பிறகுதான் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து சேருகிறார்கள். அப்படி சேர்ந்ததற்கு பிறகு ஒரு நாள் தான் இந்த வயதில் மூத்த ஒரு பெரியவர் அந்த பட்டயத்தை கொண்டுகிட்டு வர்றார், உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு வர்றார். வரும்பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அந்த பட்டயத்தை எங்கேன்னு கேட்கறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அவர் காட்டவும் இல்லை. அந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெரியவர் முதலாவது பார்க்கிறார். பட்டயத்தை எங்கே என்றதும் பட்டயத்தை எடுத்துக் கொடுக்கிறார்கள். ஷஹாதத்தையும் அவர் சொல்கிறார். அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று அவர்கள் என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. அங்க அது சம்பந்தமான ஆட்கள் உட்கார்ந்து மேப் பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு உண்டான ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தா அந்த வீடு வேற எந்த வீடும் இல்லை, அபு அய்யூபுல் அன்சாரி அந்த வீடு தான். ஆக இதை அறிஞர்கள் சொல்லுவார்கள், அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தான் அபு அய்யூபுல் அன்சாரி இருந்தாங்க.
ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது ஹபீபை யாரிடமும் தஞ்சம் நுழைய வைக்கவில்லை. அந்த பொறுப்பு அவனே ஏற்றுக்கொண்டிருக்கிறான். யார்கிட்ட படிக்க வச்சானா? ஒஹுவயு அல்லிமுனி ஒய்யு அத்திபுனி, அவன்தான் எனக்கு ஞானத்தை கற்றுத் தருகிறான், எல்லாவற்றையும் எனக்கு போதிப்பனும் வழிவு நடத்துவோன் அவன் மாத்திரமே, எனக்கு என்று யாரும் ஆசான் இல்லை. சில அறிஞர்கள், ஆரிஃபீன்கள், ஆஷிகீன்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர், அவங்க அத்தா வாப்பா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. பிறந்த கொஞ்ச காலத்தில் 6 வயசில் ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் அல்லாஹ் தஆலா வஃபாத் ஆகிட்டான். ஏன் இப்படி நடந்தது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு வளர்ந்து வந்தால் பெற்றோருக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு வருமா இல்லையா? எனது ஹபீப் யாருக்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் விரும்பினான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அறிஞர்கள். அது அல்லாஹ்வினுடைய விருப்பம், அல்லாஹ் அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறான். இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு உண்டான தகவல்கள். அருள் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். சோதிக்கவும் செய்தான். அந்த சோதனைகளை குறித்து அவர்கள் சோதிக்கப்பட்டார்களே என்றெல்லாம் நாம் பேசக்கூடாது. அதுவும் அவர்களே சொல்லுகிறார்கள், சோதனையில் அதிகமானவர்கள் நபிமார்கள் தான். அந்த நபிமார், அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவர்களை அதிகம் சோதிக்கவும் செய்வான். அந்த சோதனையில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஏனைய நபிமார்களும் சரி வெற்றி கண்டார்கள். இறைநேச செல்வர்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள் வெற்றி கண்டார்கள். எனவேதான் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக ஆனார்கள். ஆக அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்பது அல்லாஹ்வினுடைய அன்பின் வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, அப்படியெல்லாம் இருந்திருக்கே இப்படியெல்லாம் இருந்திருக்கேன்னு பேசக்கூடாது. நம்ம தரத்தில் தான் நாம் நிற்கணும், நம்ம அளவுக்கு தான் நாம் குதிக்கணும். தரம் தாண்டி குதிக்க கூடாது, கால் ஒடிந்து போய்விடும். ஆக அருமையான பெருமக்களே, நபிகள் கண்மணியா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே அவர்கள் குடியமர்கிறார்கள். அது அவர்களுடைய வீடு. என்னாலும் வரலாற்றிலே சொல்லப்படுவது போன்று அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த இல்லம். அவர்கள் இருந்த இல்லத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்? ஒரு சமயம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா உணவு சமைச்சு அனுப்புறாங்க. வெளியிலிருந்து உணவுகள், அன்பளிப்புகள் வரும். அவர்கள் உணவு சமைத்து அனுப்பும் பொழுது ஹதீதுகளில் தெளிவாக எழுதுறாங்க, அந்த உணவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு என்ன உணவை சமைக்கப்படுகிறதோ அதில் கொஞ்சம் வச்சிட்டுலாம் அனுப்புறது இல்லையா, சமைச்சது அப்படியே அனுப்பிடுறது. எப்படிப்பட்ட கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு அனுப்புறதெல்லாம் இல்லை, தேவைப்படும் போது போட்டுக்கிடுமே. இப்போ நம்ம அதை செய்வோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்முடைய நடைமுறையில் ஒரு விருந்தாளி வர்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடுறதா இல்லை, வச்சுக்கிட்டே இருப்போம், அடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவங்களுடைய மனைவி, இந்த இருவருமாக சேர்ந்து என்ன உணவை சமைத்தாலும் அதை அப்படியே கொண்டு வந்து என்ன செஞ்சுறது, முன்னால் வச்சிடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் என்ன செய்வாங்க, எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதற்கு பிறகு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை ஹதீஸில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை, அந்த விரல்கள் எங்கு பட்டதோ அந்த இடத்திலிருந்து எடுத்து சாப்பிடுவார்கள். அதில் பரக்கத்தை நாடி அந்த இடத்திலிருந்து எடுத்து சாப்பிடுவார்கள் என்று ஹதீதுகளே பதிவாகி இருக்கிறது. ஒரு நாள் உணவு அவர்களை எடுத்து வரும்போது பார்க்கறாங்க, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தையே காணல, எடுத்து சாப்பிட்ட மாதிரி அடையாளமே தெரியல. இப்போ பொதுவாக ஒரு உறைந்த பொருளாக இருந்தால் தோண்டி எடுத்துடலாம். இப்போ சோறு இருக்குது, எடுத்த இடம் தெரியாமையும் இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி உணவுகளாக இருக்கும் பொழுது, ரொட்டியா இருந்தால் பிச்சு எடுத்திருப்பார்கள், அது நமக்கு அடையாளம் தெரியும். சில உணவுகள் அடையாளம் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அன்றைய உணவில் அடையாளம் தெரிவதற்குண்டான வழிவகை இருந்தும் கூட அடையாளம் தெரியவில்லை என்றதும் பதட்டத்தோடு கீழே வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த உணவு தாங்கள் எதுவும் சாப்பிட்டதாக தெரியவில்லையே என்று சொன்னபோது, ஆமாம், இந்த உணவு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த உணவிலே பூண்டு, பசல், வெங்காயம் போன்றவைகள் எல்லாம் கலந்திருக்கிறது இல்லையா? ஆமாம். ஆனால் உனாஜி, நான் மலக்குமார்களோடு பேசுபவன், மலக்குமார்கள் என்னோட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, மலக்குமார்களுக்கு இந்த வாடை பிரியமில்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிரியம் இல்லாத இல்லை, அவங்களுக்கு பிரியம்தான், அவர்களுக்கு பிரியமில்லை. நான் பேசும் பொழுது இந்த வாடையும் வருமா இல்லையா, அதனால் அதை தவிர்க்கிறேன் என்றார்கள். அடுத்தவர்களுக்கு வாடையால் கூட சங்கடத்தை தராதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மலக்காக இருந்தாலும் சரி. ஃபகுலூஹு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அதை சாப்பிடாததற்கு காரணம் உனாஜி,
நான் மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த வாடை அவர்களுக்கு பிடிக்காது, எனவே அதை நான் தவிர்க்கிறேன். ஃபஅன்தும் குலூ, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். நமக்கு கூட ஷரியத்தில் ஹதீதுகள் தெளிவுபடுத்துகிறது, ஃபிக்குகளையும் இருக்கிறது. இந்த வெங்காயம் போன்றவைகளை சாப்பிட்டதற்கு பிறகு பள்ளியிலே என்ன செய்யாதீங்க, ஜமாத்தில் வந்து கலந்து கொள்ளாதீர்கள். அந்த வாடை தெரிகிறதா இருந்தா, பச்சை வெங்காயம் சாப்பிட்டாதான், மற்றபடி சமைச்ச வெங்காயம் சாப்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு பெருசாக ஒன்றும் வாடை தெரிகிறது இல்லை. ஆனால் பச்சை வெங்காயம் போன்றவை இது எதையெல்லாம் குறிக்கும்? இன்னைக்கு புகைப்பிடித்தல், இப்போ இதெல்லாம் அதில் குறிக்கும். அந்த வாடையோடு வந்து நின்றான்னு வைங்க, அவன் பக்கத்தில் போய் நிற்கிறோம், இனி இந்த வாடை வீசிட்டு இருக்குது, இவர் தொழுவாரா, இவன் என்னத்தை குடிச்சிட்டு வந்தான், என்னத்தை சாப்பிட்டு வந்தான்னு நினைச்சிட்டு இருப்பாரா? அப்படி ஒரு நிலை மாறிவிடும். ஆக அவருடைய சாபத்திற்கு யாரும் ஆளாகிவிடவும் கூடாது, அவருடைய தொழுகையை ஹராபாக்கி விடவும் கூடாது என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா வலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா முஸல்லானா, நம்முடைய தொழுகை பகுதி அவர் நெருங்க வேண்டாம். அப்படின்னா வரக்கூடாதுன்னு அர்த்தம், நல்ல பிரஷ் பண்ணிட்டு வாங்கன்னு அர்த்தம். நம்முடைய தொழுகை பகுதியை நெருங்க வேண்டாம், முசல்லாவை நெருங்க வேண்டாம். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டவர்கள், துருவாடை வீசக்கூடிய உணவுகளை சாப்பிட்டவர்கள் நமது பகுதியை நெருங்க வேண்டாம், தொழுகை பகுதியை நெருங்க வேண்டாம் என்று குறிப்பிடுவதன் அர்த்தத்தை நேரம் எடுத்துக்கிட்டா அது சாப்பிட்டா பள்ளிவாசலுக்கு போக தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. இப்போ காலம் அப்படி காலம், இன்ஷா அல்லாஹ் அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லுவோம். ஹதீதுடைய கலையில் நம்ம விளக்கம் சொல்ல இருக்கிறோம், அது சம்பந்தமாக ஒரு தலைப்பு இருக்கிறது. ஆனால் உண்மை அப்படி அல்ல. இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? வாயை நல்லா வாஷ் பண்ணுங்க, பிரஷ் பண்ணுங்க, அந்த துருவாடையை போக்கிவிட்டு வாருங்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹதீதை பார்க்கிற மாதிரி பார்க்கணும். ஆக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே வந்து அமர்ந்தார்கள். மதீனா ஷரீஃபினுடைய சிறப்புகளையும் மகத்துவத்தையும் குறித்து அவர்களே நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் காலையில் ஒரு மனிதர் வரார், வரும்பொழுது கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வரும்போது யாரையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாயகமே, பார்க்கல, ஒரே ஒரு பொம்பளையை மாத்திரம் பார்த்தேன். ஒரு கருப்பு பொம்பளையா இருந்தா, கிட்டத்தட்ட நிர்வாணமாக தான் இருந்தா அந்த பொம்பளை, மதீனாவுக்கு வெளியில். முடியெல்லாம் அப்படியே குலைந்து போய் இருந்தது, வேற யாரும் இல்லை. அது வந்து ஒரு காலரா. நான் மதீனாவை விட்டு துரத்தி விட்டேன். மதீனாவில் காலரா வராது, மதீனா பாதுகாப்பு மிக்க ஊர். மதீனாவினுடைய 7 வாயில்கள் இருக்கிறது, நுழைவு பகுதி. அந்த 7 பகுதிகளிலும் மலக்குமார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். தஜ்ஜால் உள்ளே நுழைய முடியாது, தாவூன் என்று சொல்லக்கூடிய காலரா வராது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம அப்துக வ கலீலுக தஆ லி அஹ்லி மக்கத பில் பரக்கா. இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய தூய அடியாராகவும் உன்னுடைய கலீலாகவும் இருந்தார்கள். மக்காவிற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க? பரக்கத்துக்காக, மக்காவில் உள்ள நிறைய பரக்கத்து கிடைக்கணும், நல்ல பரக்கத்தாக இருக்கணும் என்று மக்காவுக்காக அவர்கள் துஆ செய்தார்கள். வஅன முஹம்மதுன் அப்துக வ ரசூலுக், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தூய அடியாராகவும் உன்னுடைய திருத்தூதராகவும் இருக்கிறேன். வஅன அதுஉ லி அஹ்லில் மதீனா, நான் மதீனா வாசிகளுக்காக துஆ செய்கிறேன். அன்துபாரிக லஹும் ஃபீ ஸாஇஹிம் வ முத்திஹிம் மித்லமா பாரக்த லி அஹ்லி மக்கா, மக்கா மக்களுக்கு நீ என்ன பரக்கத்து செய்தாயோ அதுபோன்று மதீனாவிற்கு செய்யணும். வஜஅல் மஅல் பரக்கத்தி பரக்கத்தைனி, அதோடு கூடுதல் 2 பரக்கத்தையும் சேர்த்துக்க அப்படின்னா. மக்காவுக்கு நீ என்ன பரக்கத்து செஞ்சியோ அந்த பரக்கத்தை மதீனா மக்களுக்கு நீ செய்யணும், அத்தோடு கூடுதலாக 2 பரக்கத்தையும் இணைத்து நீ செய்வாயாக என்று மதீனாவாசிகளுக்காக அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹும்ம அர்ஸுக்னி கிதாலன் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா என்னை ஷஹீதாக மரணிக்க செய்வாயாக. அந்த மரணமும் இந்த மதீனா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்தினுடைய இந்த திரு ஊரிலேயே எனக்கு நடக்கணும், இங்கேயே நான் அடங்க பெறணும் என்றும் கேட்டார்கள். இன்னொரு ஹதீதும் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது இந்த முடிந்தால் மதீனா ஷரீஃபிலே நீங்கள் மரணித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நான் விசேஷமாக ஷஃபாத் செய்வேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் அடங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.